டிட்வா புயலின் அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட இலங்கையின் பல பகுதிகள் மீண்டும் புனரமைக்கப்படுகின்றன. கடந்த சில நாட்களாக விரைவான அபிவிருத்தி செயற்றிட்டங்கள் பல முன்னெடுக்கப்படுகின்றன. பதுளை, ஊவா பர்ணகம, உமாஓயா நீர்ப்பாசன திட்டத்தின் ஹெடவுல் பத்தவை அண்மித்த பகுதியில் உள்ள அணைக்கட்டு அண்மையில் ஏற்பட்ட அனர்த்தத்தினால் சேதமடைந்திருந்தது. 7000 மணல் மூட்டைகளை பயன்படுத்தி 7 நாட்களில் முழுமையாக அந்த அணைக்கட்டு புனரமைக்கப்பட்டது. வெள்ளத்தின் பின்னர் கொலன்னாவ பிரதேச செயலக பிரிவில் குவிந்துள்ள குப்பைகளை அகற்றுவதற்கான செயற்பாடு இன்று முன்னெடுக்கப்பட்டது. இதனிடையே புலனறுவை கல்லலை அல் அஸ்க வித்தியாலயத்தில் அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இலவச மருத்துவ முகாம் ஒன்று இன்று முன்னெடுக்கப்பட்டது. புலனறுவை மாநகர சபை, புலனறுவை பிரதேச சபை மற்றும் மருத்துவ பீட மாணவர்கள் குழுவின் ஏற்பாட்டில் முன்னெடுக்கப்பட்ட இந்த முகாமில் சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன, வீடமைப்பு நிர்மாணத்துறை மற்றும் நீர்வளங்கள் பிரதி அமைச்சர் DP சரத் ஆகியோர் கலந்து கொண்டனர். இயற்கை பேரிடரால் பாதிக்கப்பட்ட மக்கள் தொடர்ந்தும் இடைத்தங்கல் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். பஸ்பாகோரணை பிரதேச செயலத்துக்குட்பட்ட நாவலப்பிட்டி பாரண்டா தோட்டத்தில் மண்சரிவால் பாதிக்கப்பட்ட 65 குடும்பங்களைச் சேர்ந்த 150க்கும் மேற்பட்டோர் கடியன் லஹன பாடசாலையில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். நிலங்கள் தாளிறங்கி இருக்குது. வீடுகளில் வெடிப்பு ஏற்பட்டு 76 குடும்பங்கள் இப்போதைக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க. நாங்கள் நிரந்தரமான ஒரு வீட்டில் வாழ்றதுக்கும் எங்களுக்கும் வீடுகளை அமைத்து கொடுப்பதற்கு உதவுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இதேவேளை மாத்தளை நிகழோய தோட்டம் மற்றும் அதனை அண்டிய பகுதிகளைச் சேர்ந்த 42 குடும்பங்களைச் சேர்ந்த 114 பேர் மண்சரிவு அபாயத்தால் மாத்தளை கைகாவல தேசிய பாடசாலையில் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர். நாங்கள்லாம் ரொம்ப கஷ்டத்துல தான் இருக்கிறோம். பிள்ளைகளும் படிக்க போக இருக்கு, நோயாளிகளையும் வச்சுக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு ஒரு வசதி இல்லை. இது 3வது பயணம் எங்களுக்கு அரசாங்கம் ஏதாவது ஒரு முடிவு ஒன்று செய்யணும். நாங்கள் இப்படி இந்த 3 பயணமும் நாங்கள் அவதிப்பட்டு எங்களுக்கு ஏதாவது செஞ்சு ஒரு வீடு வாசலை கொடுத்து உதவி செய்யுங்க. கம்பளை குருந்துவத்த வலிக்கந்த பகுதியில் கடந்த 27ஆம் திகதி பாரிய மண்மேடொன்று சரிந்து விழுந்ததில் 4 வீடுகள் முற்றாக மண்ணுள் புதையுண்ட துயர சம்பவம் பதிவாகியிருந்தது. இதில் குறித்த பகுதியைச் சேர்ந்த 8 பேர் மண்ணில் புதையுண்டனர். இவர்களை தேடும் பணிகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வந்த நிலையில் 7 பேரின் சடலங்கள் ஏற்கனவே மீட்கப்பட்டிருந்தன. இறுதியாக 8வது சடலம் நேற்று மண்ணில் புதையுண்டிருந்தவாறு மீட்கப்பட்டது. கடந்த 15 நாட்களாக இலங்கை ராணுவத்தினருடன் பாகிஸ்தான் ராணுவத்தினரும் இணைந்து இரவு பகல் பாராது குறித்த பகுதியில் மீட்பு பணிகளில் ஈடுபட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். கந்தளாய் நீர்த்தேக்கத்தின் 4 வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. கலாவாவியின் வான்கதவுகளும் தொடர்ந்தும் திறக்கப்பட்டுள்ளன. நாச்சத்துவ நீர்த்தேக்கத்தின் நீர்மட்டம் உயர்வடைந்து வருவதனால் நீர்த்தேக்கத்தின் 4 வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. பதவிய நீர்த்தேக்கத்தின் 2 வான்கதவுகள் 6 அங்குலம் வரை திறக்கப்பட்டுள்ளன. மகாபலி கங்கை பெருக்கெடுத்துள்ளமையினால் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது. இதனால் குறித்த வீதியுடனான போக்குவரத்தை நிறுத்துவதற்கு புலஸ்திபுர போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். இதனிடையே கனமழையினால் மகா கனதராவு குளத்தின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளது. இதனால் குளத்தின் 2 வான்கதவுகள் 3 அடி வரை திறக்கப்பட்டு நீர் வெளியேற்றப்படுகின்றது. வெளியேற்றப்படும் நீர் மகா கனதராவு ஆற்றுடன் சேர்வதால் தாழ்நில பகுதியில் உள்ளவர்கள் அவதானமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதனிடையே மகா கனதராவு ரம்பாவு இடையான குறுக்கு வீதி வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக பெய்து வரும் மழையினால் திருகோணமலை கட்டைபரிச்சான் ராழ்பாலத்தை ஊடறுத்து வெள்ளம் பாய்கின்றது. இதனால் குறித்த பாலத்தின் ஊடாக போக்குவரத்தை மேற்கொள்வதில் மக்கள் சிரமத்தை எதிர்கொண்டுள்ளனர். மட்டக்களப்பு மாவட்டத்தின் கிரான் குடும்பிமலை இடையிலான பிரதான வீதி மற்றும் பாலத்தின் மேலாக வெள்ளம் பாய்வதால் போக்குவரத்து தடைப்பட்டுள்ளது. இதனால் குறித்த வீதியூடான போக்குவரத்துக்கு தற்காலிகமாக இயந்திர படகு ஈடுபடுத்தப்பட்டுள்ளது. முந்தனையாறு மற்றும் மாதிருஓயா கிளையூடாக வருகின்ற நீர்வரத்து காரணமாக குறித்த பகுதிகளில் தொடர்ந்தும் வெள்ளம் நிரம்பியுள்ளது.